எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம், ஒரு சூப்பரான தக்காளி சட்னி பார்க்க போகிறோம். வெங்காயம் எல்லாம் ஏறிக்கினே போகுது. ஸோ வெங்காயம் போட்டு சட்னியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் சட்னி இல்லாமல் சாப்பிட முடியாது. ஸோ அதுக்காக ஒரு சூப்பரான ஐடியா, சூப்பரான தக்காளி சட்னி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 15 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பூண்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும், ஓரளவுக்கு பூண்டு வதங்கட்டும். இது கூட பார்த்தோன்னா காரத்துக்காக நான் காஷ்மீரி மிளகா ஒரு 7-8 மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா நமக்கு வருந்த உடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 15 தக்காளி, குட்டி குட்டி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தக்காளி சட்னி செய்கிறதுனால நான் இவ்வளோ தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் 2 பேர் செய்கிறதுனா ஒரு 5 தக்காளியே போதும். சூப்பராக நான் தக்காளி சட்னி நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் இந்த சட்னிக்கு டோட்டல் உப்பே இதுதான். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும் நமக்கு தக்காளி, இல்லைனா நமக்கு பச்சை ஸ்மெல் அடிக்கும், தக்காளியோட டேஸ்ட்டே மாறிடும். இந்த தக்காளி சட்னியை நீங்கள் என்ன பண்ணலான்னா பச்சை அரைச்சிக்கிட்டுமே நம்ம வதக்கிக்கலாம். ஸோ நான் வதக்கிக்கிட்டு அரைச்சி அப்படியே தாளித்து எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை இதை போட்டு இந்த திங்ஸ் எல்லாமே போட்டு நீங்கள் பச்சை அரைச்சி அதுக்கப்புறம் நீங்கள் வதக்கிக்கலாம். நான் வதக்கி சட்னி செய்கிறேன். இது அதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அந்த பூண்டோட வாசனைலாம் வதக்கி செய்கிறப்ப அந்த சட்னி சாப்பிட்றப்ப அந்த வாசம், அந்த டேஸ்ட்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நமக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மழைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டால் இப்போ இதை தாளிச்சிடலாம். அதுக்கு நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் 2 ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணி 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி தாளித்து எடுத்துக்கிட்டால் நமக்கு சூப்பரான சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது முக்கியமாக பேச்சுலர்ஸ் சூப்பராக ஈஸியாக ட்ரை பண்ணுற சட்னி. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது புது ரெசிபி வேணும், புது விதமான ரெசிபி வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, கண்டிப்பாக நான் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.